மாதா தொலைக்காட்சி அன்புள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துகளும் வணக்கங்களும். ஆர்வமின்றி சாதனை இல்லை என்ற இந்த சிந்தனையுடன் இன்றைய வந்ததும் தந்ததும் நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பர்களே, மாதா தொலைக்காட்சியில் பணியாற்றக்கூடிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் நாள்தோறும் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுத்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் நிகழ்ச்சிகள் குறித்தும் நிகழ்ச்சிகள் வாயிலாக நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள் குறித்தும் நீங்கள் தொடர்ந்து எழுதி அனுப்பி கொண்டிருக்கும் உங்களுடைய கடித கருத்துக்களே ஆகும். அந்த வகையில் இந்த வாரமும் உங்களுடைய கடித கருத்துக்களை கலந்து ஆலோசித்து உங்களோடு இணைந்து உரையாடுவதற்கு இன்று நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் நம்முடைய அன்பு அருத்தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கின்றேன். வணக்கம் ஃபாதர். வணக்கம் 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 ஜோஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிற ஃபாதர், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க ஃபாதர்? உங்களோடலாம் இருக்கும்போது நமக்கு என்ன குறை? எல்லாருமே இதை ரொம்ப சிறப்பாக பணி செய்கிறீங்க. எல்லாரும் டே நைட்டு பார்க்காம இன்வால்வ்டாக இருக்கிறீங்க. ரியலி ஐ எம் வெரி ஹாப்பி. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ. கண்டிப்பாக. ஸோ மீண்டும் ஒரு வார சின்ன இடைவெளிக்கு பிறகு கடந்த வாரம் உலக தொடர்பு நாளுடைய சிறப்பு நிகழ்ச்சிகள் இருந்ததுனால நம்முடைய வந்ததும் தந்ததும் இடம்பெறாமல் போயிருச்சு. ஆமாம். ஸோ ஒரு வார இடைவெளிக்கு பிறகு சந்திக்கிறோம். நிறைய விஷயங்கள் பேசுகிறதுக்கு இருக்குது. ஏன்னா அதற்கு முந்தைய வாரம் தான் நம்ம வேளாங்கண்ணியோடைய நிகழ்ச்சிகளெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே நம்முடைய 10 ஆண்டு கொண்டாட்டத்தை முடிச்சுட்டு வந்தோம். நீங்கள் டிஎன்பிசி மீட்டிங் முடிச்சுட்டு வந்தீங்க. அதோட திடீர்னு இப்போ அடரேஷன்லாம் தேடி இருப்பாங்க, மேபி ஃபாதர் அடைக்கலம் எங்கே காணும் அப்படின்னு சொல்லி. ஆமாம். ஃபாதர் வந்து நம்முடைய அலுவல் நிமித்தமாக வெளிநாடுகளுக்கு உங்களுடைய பணியை பகிர்ந்து கொள்வதற்காக ஃபாதர் வெளிநாடுகளுக்கு சென்று இருக்கிறார். ஸோ இவ்வளோ விஷயங்கள் நம்ம அன்பர்களுக்கு சொல்ல வேண்டிய நிலையில் இருக்கிறோம். அதாவது இப்போது ஏன்னா வருஷம் நான் அமெரிக்காவுக்கு போகிறேன். அமெரிக்கா, கனடா, அங்கே ஒரு சில அமைப்புகளை உருவாக்கி வச்சுருக்கோம். மாதா மீடியா ஃபெல்லோஷிப்னு சொல்லிட்டு. அதுக்குன்னு ஒரு சில அதில் நம்மளை மாதா தொலைக்காட்சியுடைய அன்பர்கள் வந்து நிறைய பேர் அதில் அங்கே மெம்பர்ஸாக அதை வந்து வழி நடத்துகிறாங்க. அதற்கான எல்லா விஷயங்களும் உருவாக்கி வச்சுருக்கோம். நார்வேயில் உருவாக்கி வச்சுருக்கோம், சுவிஸில் உருவாக்கி வச்சுருக்கோம். ஸோ அவங்க கொடுக்குற நன்கொடைகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே நேரடியாக நம்முடைய மாதா தொலைக்காட்சியினுடைய இந்த கருவிகள் இல்லைங்களா. ஏன்னா எப்படி ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து நம்ம அட்லீஸ்ட் ஒரு 2-3 கோடி ரூபா வந்து செலவு பண்ண வேண்டியிருக்குது இந்த கருவிகள். இப்போ கூட ரீசெண்டாக நம்ம ஒரு 40-50 லட்சத்துக்கு மேலே வந்து 60 லட்சம் வரைக்கும் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கிறோம். லைவுக்கு போகிறதுக்கு, வெளியில் பண்ணுறதுலாம் வந்து ஏறக்குறைய ஒரு 9 வருஷத்துக்கு பிறகு புதிதாக நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கியிருக்கிறோம். இந்த காசுகள் எல்லாமே வந்து வெளிநாடுகளில் வாழ்கின்ற தமிழ் மக்களும் ஈழத்தமிழ் மக்களும் அப்புறம் அமெரிக்காவில் வந்து மிஷன் அப்பீல்னு ஒரு பங்குகளுக்கு நம்ம வந்து வருஷம் அப்ளை பண்ணி அவங்க இன்வைட் பண்ணுவாங்க. கடந்த வருஷம் நம்மளுக்கு ஒரு 10 மறை மாவட்டத்தில் நம்மளுக்கு வாய்ப்பு கிடைச்சது. ஒரு 30 மறை மாவட்டம் வரைக்கும் நான் வந்து அப்ளை பண்ணுவேன். போய் நேரடியாகவும் பேசுவேன், அவங்கள்ட்ட ரெக்வஸ்ட் பண்ணுவேன், நம்மளுடைய விஷயங்களை பற்றி நான் சொல்லுவேன். இந்த வருஷம் ஒரு 5 மறை மாவட்டங்கள் வந்து கிடச்சிருக்குது. இப்போ இதை வந்து ஃபாதர் அடைக்கெல்லாம் இப்போ அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணுற அந்த ஏரியாவுக்கு எப்படி என்னன்றது வந்து அவருக்கு ஒரு அனுபவம். அவங்க போய் இப்படியே ஒவ்வொருத்தரும் ஃபாதர்ஸும், ஏன்னா அந்த பேண்டமிக்னால யாரும் அதிகமாக நம்ம இது பண்ண முடியல. திருப்பி நான் பேண்டமிக் முன்னாடி ஒரு 2 வருஷம் போயிட்டு திருப்பி போய் புதுசாக எல்லாத்தையும் ஆரம்பிக்கிற மாதிரி தான் வந்து ஆரம்பிச்சிருக்கிறோம். ஏன்னா இந்த பணங்களை வைத்து தான் நம்ம வந்து மாதா தொலைக்காட்சிக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது எல்லாமே வந்து உள்கட்டமைப்பு. மக்கள் இங்கேருந்து கொடுக்கறது, மக்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க, பெங்களூரில் இருக்கிறவங்க, இந்தியாவில் இருக்கிறவங்க கொடுக்குறதெல்லாம் நம்ம வச்சு பயன்படுத்தி என்ன சார் மாதா டிவியை வந்து நடத்துகிறோம். ஏன்னா மாதம் நம்மளுக்கு நான் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கேன், ஒரு 60 லட்சம் வரைக்கும் செலவாகுது. அதை இது எலக்ட்ரிசிட்டி பில்லு, சேட்டலைட்டு, இன்டர்நெட்டு, சம்பளம், தயாரிப்புக்கான செலவுகள் கூட மக்கள் நிறைய சொல்கிறாங்க. அது செய்யலாம் இது செய்யலாம் சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் மக்கள் வந்து ஜெனரஸாக சரி, ஏன்னா பல குடும்பங்கள் பார்க்குறாங்க. இன்னும் ஒரு சில குடும்பங்கள் தான் வந்து நமக்கு உதவி செய்கிறாங்களே ஒழிய. ஏன்னா தமிழகத்தில் மொத்தம் 50 லட்சம் கத்தோலிக்க மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இது வரைக்கும் ஒரு ரெகுலராக நம்மளுக்கு உதவி செய்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு 4000 பேர் தான் நம்மளுக்கு ரெகுலராக உதவி செய்கிறாங்க ஒவ்வொரு மாதமும். அப்போ இன்னும் கொஞ்சம் மக்கள் வந்து அது தாராளமாக இதை யோசித்து சொல்கிறாங்களே, நம்ம வந்து ஒரு 100 ரூபாயா மாதம் அனுப்புவோம். இது வந்து பல வழிமுறைகள் இருக்குது. அது ஒரு அட்லீஸ்ட் ஒரு 100 ரூபா குறைஞ்சது அனுப்புனாங்கன்னா நம்மளுக்கு ஒரு பெரிய காரியங்களை வந்து நம்மளால் செய்ய முடியும். ஸோ இது ஒரு பக்கம். ஸோ அதற்காண்டி ஃபாதர் அங்கே போயிருக்காங்க. நானும் திருப்பி செப்டம்பரில் திருப்பியும் போய் புதிய இடங்களை சந்திக்கிறதுக்காக நான் போகிறேன். அதற்கடுத்தபடியாக கடந்த வாரம் வேளாங்கண்ணியில் 10 ஆண்டுகளுடைய நிறைவு. நம்முடைய தமிழக ஆயர்கள் அவ்வளோ பேரும் அருமையான ஒரு கூட்டு திருப்பலியை நிறைவேற்றி கடவுளுக்கும் மக்களுக்கும் நன்றி சொன்னார்கள். நம்முடைய ஆயர்
தமிழக ஆயர் பேரனுடைய தலைவர் மேதக ஆயர் ஜார்ஜ் அந்தனிசாமி திருப்பலி நிறைவேற்றினார். நம்ம ஆயர் வந்து மறைவுரையாற்றினார். மற்ற ஆயர்கள் எல்லோருமே வந்து நமக்கு ஜெபித்தாங்க. நிறைய மக்கள் வந்திருந்தாங்க பங்கில். பல இடங்கள்லேருந்து, பெங்களூர்லேருந்து, சென்னையிலேருந்துலாம் வந்து இந்த நிகழ்வுக்காகவே நன்றி செலுத்துவதற்காக அநேகர் வந்திருந்தாங்க. என்னை பார்த்து சொன்னாங்க. இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து அங்கே வேளாங்கண்ணியில் நம்ம நடத்தணும்னா அங்கே அங்கே இருக்கக்கூடிய அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து நம்மளுக்கு அதற்கான இதெல்லாம் வந்து செய்து கொடுக்கணும். அதில் வந்து ஃபாதர் இருதயராஜ் ரெக்டர், ஃபாதர் அற்புதம், அப்புறம் ஃபாதர் மார்ட்டின், ஃபாதர் ஆரோ, இவங்கெல்லாம் ரொம்ப அருமையாக அற்புதம் வந்து பேக்ரவுண்டெல்லாம் இது பண்ணுறதுக்கு அவர் ஹெல்ப் பண்ணார். ஃபார் ரெக்டர் வந்து நிகழ்ச்சிகள் எல்லாம் வந்து ஒரு இது பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணார். ஃபார் ஆரோ நினைக்கிறேன் அவங்க வந்து இதில் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன். அவங்க ஒருத்தவங்க ரூம் இன்சார்ஜு, ஒருத்தவங்க வந்து இது சாப்பாடுக்கெலாம் இன்சார்ஜு, அப்புறம் அங்கே இந்த ஒளியுடு வந்து ஃபார் இன்சார்ஜ். அந்த டீம், என்டையர் டீம், ஃபாதர் ப்ரொக்ரேட்டர் உலகநாதன் அவர் பேர், என்டையர் டீமே வந்து ஃபுல் இன்வால்மெண்ட்டில் நம்மளுக்கு உதவி செஞ்சாங்க. இவங்களெல்லாம் கோஆர்டினேட் பண்ணி வழிநடத்துக்கு ஃபாதர் டி சகாயராஜ், த அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃப் தஞ்சாவூர் மறை மாவட்டம், அவங்க இது எல்லாமே தலைமையேற்று ரொம்ப சிறப்பாக நம்மளுக்கு எல்லா காரியங்களும் செய்வதற்கான அனுமதிகளை கொடுத்து மிக சிறப்பாக வந்து நம்ம பசங்களும் சொல்ல வேண்டாம், எப்போவுமே வழக்கம் போல். ஸோ அதனால் வந்து இது ஒரு பெரிய அன்னை மரியாளுடைய பரிந்துரையால் தான் இவ்வளவு காரியங்கள் நம்ம வந்து செய்துட்டுருக்கோம். நற்கருணை ஆண்டவருடைய ஆசீர்வாதம், இந்த 2 காரியங்களும் அன்னையினுடைய மடியிலே இருந்து அங்கே இந்த திருப்பலியை நிறைவேற்றி நம்ம மக்கள் எல்லாம் புடைசூழ நம்முடைய எல்லா ஸ்டாஃப் நம்ம எல்லோரும் போயிருந்தோம், நம்முடைய ப்ரேயர் டீம் போயிருந்தோம். அதனால் இது நாங்கள் நடக்கும் அப்படின்னு நினைக்கல, ஆனால் கடவுளாக பார்த்து நமக்கு வந்து இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு. மாதாவுக்கு நன்றி சொல்லவும், வேளாங்கண்ணி தாய்க்கு நன்றி சொல்லவும், ஆண்டவருக்கு நன்றி சொல்லவும், மக்களுக்கு நன்றி சொல்லவும் கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். அதனால் இந்த 2 காரியம் இந்த ரொம்ப சிறப்பாக நிறைவாக அவங்க எல்லா விஷயங்களும் ரொம்ப நிறைவாக நாம் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு ரொம்ப சிறப்பாக நடந்தது வேளாங்கண்ணியில். ஸோ நம்ம வந்து தஞ்சாவூர் மறை மாவட்டத்துக்கு ரொம்ப கடன்பட்டிருக்கிறோம். குறிப்பாக ஃபாதர் சகாயராஜ், ஃபாதர் இருதயராஜ், ரெக்டர் அதிபர், ஃபாதர் அற்புதராஜ் துணை அதிபரும் பங்கு தந்தையும், ஃபாதர் உலகநாதன் பொருளாளர், அப்புறம் ஃபாதர் மார்ட்டின், ஃபாதர் ஆரோ, இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப சிறப்பாகவே எடுத்து அங்கே இருக்கிற அத்தனை பேரும் நமக்கு ரொம்ப துணையாக இருந்தாங்க. அதனால் இவங்க எல்லாருமே வந்து நம்ம நன்றியோடு நினைக்கிறோம். அவங்களுக்கு நம்ம வந்து ஜெபிக்கிறோம். கண்டிப்பாக பணிகள் இன்னும் சிறக்க நம்ம வந்து நிச்சயமாக தொலைக்காட்சி வாயிலாக கூட நிறைய அன்பர்கள் வீடுகளில் இருந்தே வர முடியாதவர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா வீடுகளில் இருந்தே இந்த நிகழ்ச்சிகள் ஃபுல்லாக கண்டு ரசித்து சில பேர் உடனே மெசேஜ் எல்லாம் போட்டாங்க. ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு, இறை பிரசனத்தை உணர முடிந்தது அப்படின்னு சொல்லி. அதுவும் அன்றைய நாள் மறக்க முடியாத ஒரு நாள். எல்லா ஏற்பாடுகளும் செய்து காலையில் வந்து மழை பெய்வதற்கான வாய்ப்பே இல்லாத மாதிரி இருந்தது. கரெக்டாக திருப்பலி ஆரம்பிப்பதற்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி, 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அது ஒரு பெரிய மிரக்கல் பாருங்களேன். அதாவது ஒரு 4-4:30 போல் ஒரு அடி அடிச்சிச்சு, ஒரு 5 நிமிஷம் வெளுவெளுன்னு வெளுத்துச்சு, அப்படி கப்பு நின்றுச்சு. ஆக்சுவலாக அன்றைக்கி மத்தியானம் வந்து பார்த்திங்கன்னா திருத்தலத்திலேருந்து அந்த ஏரியா எல்லாமே அந்த கருங்கல் பட்டியங்கள் மாதிரி போட்டிருக்கிறாங்க. சரியான வெயில் வேறு. அப்போது வண்டி வச்சு அந்த வெயிலை வந்து அனலை குறைக்கிறதுக்காக தண்ணி அடித்தாங்க. அப்போது நான் என்னப்பா இப்போவே அடிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஒரு ஃபாதர்கிட்ட. இதை வேலையை செஞ்சு முடிக்கிறாங்க ஃபாதர் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். ஆனால் 4 மணியை போல் அடி ஒரு வெளுத்துச்சு பார்த்துங்க, ஒரு 5 நிமிஷம். எல்லாமே இடத்துல மாதா என்ன செஞ்சுட்டாங்க, எல்லாம் அனலில் உட்காந்துட்டு இருப்பாங்கன்னு சொல்லி திருப்பியும் தண்ணியை தெளிச்சு விட்டு அதுக்கப்புறம் ஒரு சொட்டு கூட கிடையாது. எல்லாம் பாருங்களேன். இல்லை, ஆனால் உண்மையில் அந்த மேகம் கருகருன்னு வந்ததுக்கு அதுக்கும் அங்கே இருந்தப்போ காலையில் மழை பெய்யுமா அப்படின்னு ஒரு சூழல், ஈவினிங் அந்த கருமேகத்தை பார்த்த உடனே இது ஐயோ இந்த மழை நிற்குமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை. ஆனால் கரெக்டாக நீங்கள் சொன்ன மாதிரி எக்ஸாக்டாக ஒரு 5 மினிட்ஸ் சரியான மழை அடி ஒரு வெளுத்துட்டு எல்லா இடத்தையும் ஈரமாக்கிட்டு அந்த வெப்பத்தெல்லாம் தடிச்சு விட்டுட்டு மாதா வந்து நல்லா நடத்துங்கப்பா, நீங்கள் இடத்துல வந்திருக்கீங்க, நீங்கள் ரொம்ப சிறப்பாக நீங்கள் செய்யணும்னு சொல்லிட்டு பாருங்களேன். கடவுளுடைய உடனிருப்பை நம்ம வந்து உணர இதுதான், வேற ஒன்றும் கிடையாது. கண்டிப்பாக. ஸோ மகிழ்ச்சியாகவே அந்த கொண்டாட்டங்கள் எல்லாம் நிறைவு பெற்றது. அதோட நம்முடைய அருத்தந்தை அடைக்கலராஜ் அவர்களை பற்றி சொன்னீங்க. தந்தை அவர்கள் கடந்த வாரம் நம்ம ஃபாதர் சேவியர் இளங்கோ அவர்கள் வந்து அங்கே ரிசீவ் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய தமிழ் கம்யூனிட்டி பீப்புளோட ஒரு திருப்பலி மினியாப்போலி, அதாவது நேராக ஃபார் சேவியர் இளங்கோட்டை போயிட்டாங்க. அவர் நம்ம மாதா தொலைக்காட்சியுடைய நெருங்கிய நண்பர், உறவுக்காரர். அவர் 2வது வந்து ஃபார் அடைக்கலத்துடைய பேராசிரியரும் கூட. அவர் குருக்ஸ்டன்ற ஒரு டைசிஸில் ரொம்ப ரொம்ப அதாவது ஒரு கிராம பகுதியான ஒரு பகுதியில் அங்கே பங்கு சாமியாராக இருக்கிறாங்க. அப்புறம் அவரை போய் பார்த்துட்டு அங்கேருந்து மினியாபோலிஸ் வந்தார். மினியாபோலிஸில் தியாகோன் விக்டர் அவர் எப்போவுமே
அவர் நம்மளுக்கு ரொம்ப துணையாக இருக்கிறவர். அவர் அங்கே பல வருஷமாக அங்கே இருக்கிறார். அங்கேயே வந்து படித்து தியாக்கன் ஆகிட்டு அங்கே பணி செஞ்சுட்டு இந்த குடும்பத்தோடு அங்கே இருக்கிறாங்க. அவங்க தான் நம்மளுக்கு அங்கே மினியாபோலிஸ், சென்ட் பவுல் மினியாபோலிஸ்ன்ற உயர் மறை மாவட்டத்தில் நம்மளுக்கு கோஆர்டினேட் பண்ணுறாங்க. ஸோ அவரை போய் பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய தமிழ் கம்யூனிட்டிக்கு இன்சார்ஜாக டாம் ராயர்னு இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட சேர்ந்து அங்கே இருக்கிற அந்த தமிழ் மக்களுக்கெல்லாம் வந்து அடைக்கலமும் டாம் ராயருங்கெல்லாம் சேர்ந்து திருப்பலியை நிறைவேற்றி அவங்கள சந்தித்து அவங்கள எல்லாம் இது பண்ணார். அப்புறம் பிரதர் விக்டர், தியாக்கன் விக்டர் வந்து தியாக்கன் மிக்கி அப்படின்னு ஒருத்தர், அவர் தான் வந்து அந்த மினியாபோலிஸ் சென்ட் பவுலோ உயர் மறை மாவட்டத்தினுடைய அந்த மிஷன் இதுக்கு வந்து அவர் தான் வந்து இன்சார்ஜ், அவர் தான் டைரக்டர். அவங்கள நேரடியாக சந்தித்து போய் நம்முடைய கோரிக்கையை 2025 எங்களுக்கு வந்து உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு இந்த அதுக்கு அஃபிஷியலாக ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். நான் எல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு அந்த பிரிண்டெல்லாம் கையில் கொடுத்து அனுப்பினேன். ஸோ அவரை போய் சந்திச்சுட்டு அவர்கிட்டலாம் பேசி அவரும் வந்து ரொம்ப சிறப்பாக நான் எல்லாம் கண்டிப்பாக உதவி செய்யணும்னு சொல்லியிருக்கிறாரு அடுத்த வருஷத்துக்கு. ஸோ அடுத்து வந்து அங்கேருந்து அவருடைய வகுப்பு தோழர் ஃபாதர் மனோகரன், அவர் வந்து லக்ராஸ் டைசஸில் பணி செஞ்சுட்ருக்கிறாரு. இப்போ இந்த வாரம் ஃபுல்லாக லக்ராஸில் இருக்கிறாரு. ஸோ அதனுடைய தொடர்ச்சி வந்து அடுத்த வாரம் மக்களுக்கு கண்டிப்பாக ஸோ நிச்சயமாக, அதாவது மாதாத்தில் கச்சபடிய தண்டவாளம் மாதிரி ஒரு பக்கம் இங்கிட்டு ப்ரொடக்ஷன் ஒர்க்கு, ஒரு பக்கம் நம்மளுடைய மெயின்டைன் வளர்ச்சிக்கான பணிகள் அப்படின்னு சொல்லி நிறையா போயிட்டுருக்குது. மகிழ்ச்சி ஃபாதர். ஒவ்வொரு நாளும் இதை செய்கின்ற போது கடவுளுடைய உடனிருப்பை நம்மால் உணர முடிகிறது, வழி நடத்துகிறார் அப்படிங்கிறத உணர முடியுது. ஸோ இன்னும் பேசணும் அப்படின்னா அந்த நான் வந்து நாளைக்கு வரைக்கும் பேசிட்டு இருப்பேன், மக்களுடைய கடிதங்களை வாசிக்க முடியாது. கண்டிப்பாக. ஸோ முதல் கடிதம் லூர்தாமலராணி அக்கா. கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அருட்தந்தை அவர்களுக்கு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையால் 6 மாதங்களை கடந்து வந்திருக்கும் நம்மை தொடர்ந்து இறை பராமரிப்பு வழி நடத்த ஜெபித்து எழுதுகிறேன். கடந்த வாரத்தில் எழுத்துவாசி நிகழ்ச்சியில் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்திற்கு கொடுக்கப்பட்ட விளக்கத்தில் நெஞ்சில் நிற்கும் பதிவுகள், ஆண்டவர் எப்படி சவுலை விளக்கினார் என்பதற்கு we need to serve God the way the God wants us to serve, not the way we want to serve என்பது மிகச் சிறப்பான மேற்கோள். மனிதன் பலவற்றை சிந்திக்கலாம், ஆனால் கடவுளின் ஆலோசனையே நிற்கும் என்பதற்கு சரியான விளக்கம். கார்லோஸ் என்ற பிரசங்கியார் எப்படி தவறாக போடப்பட்ட ஊசியினால் ஊனமானார், ஆனால் கடவுள் அவரை சிறந்த எழுத்தாளராக மாற்றி அவர் எழுதிய புத்தகங்கள் பல மில்லியன்கள் விற்றது, பல மொழிகளில் அச்சிடப்பட்டதை விளக்கியது அருமையான உதாரணம். கடவுள் இதற்காக இவ்வாறு சவுலை மாற்றி தாவீதிற்கான இடத்தினை ஏற்பாடு செய்தார் என்பதை இந்த அதிகாரம் விளக்கியதாக குறிப்பிட்டது நல்ல புரிதலை தந்தது. கடவுள் ஏன் அமலேக்கியரை மட்டும் தாக்கினார் என்பதற்கு திருப்பாடல் 137:19 கோவிலை இடிக்கும் போது, பிள்ளைகளை பாறைகளில் அடித்த போது, மனைவியை அவமானப்படுத்திய போது வேடிக்கை பார்த்தோர் ஏதோ மோவாப் அமலேக்கியர், ஆனால் கேனியர்கள் மக்களுக்கு தயவு காட்டியதால் கடவுள் இரக்கம் காட்டுகிறார் என்பதெல்லாம் குருத்துவ கல்லூரியில் அமர்ந்து பாடம் படிப்பது போன்றுள்ளது தந்தையே. இந்த அதிகாரத்தில் சவுலுக்கான சாமுவேலின் ஜபம், அர்ப்பணித்தவருக்காக ஜெபித்த உன்னத நிலை, தளர்ச்சியான மனநிலையை காட்டும் ஹோமோசென்ட்ரிக் பிரேயர், முதிர்ச்சியான மனநிலையை காட்டும் தியோசென்ட்ரிக் பிரேயர், ஜெபிக்கிறவர் ஜெயிக்கிறவர் ஜபம் வெற்றி மேடையை நோக்கி அழைத்துச் செல்லும். பேதுருவுக்காக இயேசு ஜெபித்தது உன்னதமான குருத்துவ ஜெபம். மசபேயல் குகை முன் ஜெபித்த அருட்பணி ஸ்டான்லி அவர்கள் அதை தேனிலவு அனுபவமாக குறிப்பிட்டது. ஆயர் அனந்தராயர் குறிப்பிடும்படி ஒரு குருவானவர் மக்களை ஒரு கையாக, ஜபத்தை மறு கையாக கடவுளோடு இணைத்து பிணைத்து நடக்கச் சொன்னதெல்லாம் மற்றும் ஜபத்தின் மேன்மையை குறிப்பிட்டது சிறப்பான பகிர்வுகள். தந்தையின் ஞானம், அறிவு, புலமை, கடவுளின் ஆசிர் போன்றவற்றை நினைத்து நினைத்து வியக்கிறேன். அருட்பணி பிரகாஷ் மனநிலை, உணர்வுகள் எப்படியோ அப்படியே பார்ப்போரின் அனுபவமும் கூட. 11/6/24 அன்று அருட்பணி யூஜின் டோனி அவர்களின் நற்கருணை ஆசிர் சிறப்பு. தெளிவான வாழ்வியல் எடுத்துக்காட்டோடு பேசும் அவரது உரை எப்போதும் அருமை. God begins to act when we cease to act என்பது மனதில் நிற்கிறது. திருச்சபை சட்டம் பகுதியில் ஆயர் ராயப்பா மற்றும் அருட்பணி சைமன் அந்தோனி அவர்களது ஸ்நாக்னஸ் எனப்படும் தனி விதிகள், அவை எப்படி இயங்குகிறது, யார் தலைவர், ஓர்தோ சங்கம், மாநாட்டிற்குள்ள சட்டங்கள், விதிமுறைகள், திருச்சபை சட்டத்தில் நாட்டு சட்டம், சட்டம் 7 முதல் 22 வரை உள்ளவற்றை பின்பற்ற வேண்டும், அவற்றை திருச்சபையில் கொடுக்கப்பட்டது போல பின்பற்ற வேண்டும், இறை சட்டம் எதை போதிக்கிறது போன்ற விளக்க உரை திருச்சபை சட்டத்தில் நம்மையும் வல்லுநராக்குகிறது. மறு ஒளிபரப்பானாலும் புதிது போன்ற அனுபவத்தை தருகிறது. இன்னும் பிற நிகழ்ச்சிகளை பற்றிய பதிவுகளை தொடர்ந்து எழுத ஆசித்து ஜபத்துடன் நிறைவு செய்கிறேன். தந்தையே. ஆர் லூர்தமலராணி, திருக்கோவிலூர். இது எப்படி ஒரு கடிதம்னு நம்ம வந்து, அதாவது அது எடுத்துவாசி நிகழ்ச்சி அப்படியே வந்து டோட்டலாக இதை கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை எடுத்து ஃபார் ஸ்டான்லிக்கு நீங்கள் அனுப்பணும். நிச்சயமாக. ஏன்னா எவ்வளோ தூரத்துக்கு வந்து மக்கள் இவங்க சொல்கிற விஷயங்கள் வந்து எவ்வளவுக்கு மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்குது இல்லையா? இந்த இறை வார்த்தை வந்து சும்மா நம்ம மேலாட்டில் அப்படி எல்லாம் வாசிட்டு போயிடுறாங்க. ஒரு வசனத்தை தூக்கிட்டு வந்து நாள் கணக்காக வந்து பிரசங்கம் வைக்கிறாங்க. ஆனால் அந்த இறை வார்த்தைக்கு பின்னாடி என்ன இருக்குது, உள்ளே என்ன இருக்குது, இடையில என்ன இருக்குது, அதனுடைய பின்புலம் என்ன, அதனால் என்ன கடவுள் வந்து என்ன நினைக்கிறாங்க, இந்த விஷயங்களை தான் வந்து நம்ம அஃப்கோர்ஸ்
செமினரியில் படிக்கும்போது வந்து நம்மளுக்கு ஸ்காலர்ஸ் அவங்க வந்து இறையியல் வல்லுநர்கள் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. இதை வந்து நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போகணும் இல்லைங்களா? அப்போ மக்கள் வாசிக்கும் போது அதை புரிஞ்சு வாசிக்கணும். அதனால தான் அந்த காலத்தில் முதலாம் வத்திக்கான் சங்கம், அந்த இரண்டாம் வத்திக்கான் சங்கத்துக்கு முன்னாடி இந்த பைபிளை வந்து பொதுநிலையினர் வாசிக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருந்தது. அவங்க இஷ்டத்துக்கு, ஏன்னா அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அது இன்டர்பிரேட் பண்ணுவாங்க. அதனால தான் வந்து இந்த ப்ராட்டஸ்டாண்ட் இந்த இதிலலாம் வந்து பல விஷயங்கள் வந்து வந்ததுக்கு காரணம் அதில் ஒரு அர்த்தம் இருந்தது, அதில் ஒரு நியாயம் இருந்தது. ரைட்டு, ஏன்னா எடுத்தோம்னா அது வாசித்தோம்னா அது கரெக்டாக புரிஞ்சுக்கணும், கரெக்டாக சொல்லணும், சும்மா தப்பான விஷயங்கள் சொல்லக்கூடாது என்பது அவருடைய அர்த்தம். சில நேரங்களில் ரொம்ப கடுமையாக கூட இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். ஆனால் இரண்டாம் வத்திக்கான் சங்கத்துக்கு பிறகு இறைவார்த்தை எல்லாரும் வாசிக்கணும், அவங்கவுங்க மொழியில் வாசிக்கணும் அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஒரு புரட்சிகரமான ஒரு காரியம். எத்தனை 1963 யோசித்து பாருங்க, எவ்வளோ ஒரு புரட்சிகரமான ஒரு எண்ணம், சிந்தனை. மக்களை பார்த்து வழிபாடுகள் நிறைவேற்றப்பட வேண்டும், எல்லாம் நிறைய ரொம்ப புரட்சிகரமான காரியம். ஆனால் வாசிக்கின்ற பொழுது அதை எடுத்து நம்ம பாட்டுக்கு தாந்தோண்டித்தனமாக அதை வந்து விளக்கம் சொல்லக்கூடாது. இது அதாவது சொல்லுவாங்க, ஒரு வேடிக்கையாக சொல்லுவாங்க, வேலைக்கு போகிறப்போ பைபிள் இப்படி ஓப்பன் பண்ணுவாங்களாம், அதில் வந்து யூதாசன் ஆண்டு கொண்டு செத்தான் அப்படின்னு திருப்பி ஓப்பன் பண்ணாராம், நீயும் செய்வதை விரைவாய் செய் இதெல்லாம் சொல்லுவாங்க. அதில் ஒரு அது வந்து ஒரு மாதிரி அதில் குருட்டாம் போக்கில் அப்படி இல்லை. நம்ம நிதானமாக உட்காந்து வாசிக்கணும், ஒவ்வொரு பக்கமாக ஒவ்வொரு அதிகாரமாக வாசிக்கணும். வாசிக்கையில் வந்து ஏற்கனவே நம்ம வாசித்த மற்ற அதிகாரங்கள் வந்து என்னென்ன காரியங்கள் இருக்குது. அப்போ இதுக்கு தான் வந்து இந்த எடுத்து வாசி நம்ம வந்து ஃபாதர்ஸ் அதனுடைய பொருள் என்ன, அதனுடைய அந்த வார்த்தையுடைய அர்த்தம் என்ன, மூலச்சொல்ல என்ன சொல்லப்பட்டிருக்குது, எந்த பின்னணியில் எழுதப்பட்டது, யாருக்காக எழுதப்பட்டது, இவைகளை விளக்கி சொல்வது வந்து இதில் வந்து ஒரு சில நம்ம ஃபாதர்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஞானத்தோடு அவங்க வந்து இதற்கெல்லாம் படித்து ஆராய்ச்சி செய்து புலமையோடு வந்து நேரம் செலவு செய்து தயார் செய்து வந்து கொடுக்குறாங்க. அதில் ஸ்டான்லிலாம் ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய, ஏன்னா அவர் பல பணிகள் மத்தியில் இங்கே வந்துட்டு போகிறது வந்து ஒரு பெரிய நம்மளுக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். அக்காவுக்கு ரொம்ப நிறைய பேச வச்சிட்டிங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ச்சியாக எல்லாரும் இணையதங்கள் எல்லோரும் பாருங்கள். இந்த எடுத்து வாசின்றது வந்து எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு புலமை, ரொம்ப ஆழமான எண்ணங்களை சொல்லுகின்ற ஒரு நிகழ்ச்சி, இறை வார்த்தையை விளக்குகின்ற நிகழ்ச்சி. பாருங்கள், பயனடைங்க. இறை வார்த்தையை நாம் புரிந்து கொண்டாலே நமது வாழ்க்கையை செழிப்பாக மாறும், மகிழ்ச்சியாக மாறும், நிறைவாக மாறும். அதனால் அக்காவுக்கு நன்றி. எங்களது ஜெபங்கள் கடவுளின் ஆசிரியனாலும் உங்களோடு. நிச்சயமாக. தொடர்ந்து அப்படியே அடுத்த கடிதம் மீண்டும் செல்வம் தாசன் அப்படிங்கிறவங்க நாங்குநேரியிலிருந்து திரும்ப எழுதியிருக்கிறாங்க. அம்மா, மதிப்பிற்குரிய மாதா டிவி முதன்மை தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்களுக்கு உங்கள் அன்பு சகோதரி செல்வம் தாசன் எழுதும் மடல். நலம் நலம் அறிய ஆவல். நலமாக இருக்கு. உலகெங்கும் நற்செய்தியை பறைசாற்றி கொண்டிருக்கும் தந்தையே, உங்களுக்கு கோடான கோடு நன்றி சொல்லி உங்களோடு பணியாற்றும் தந்தையர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் நன்றிகளும் வாழ்த்துகளும் சொல்லி எனது பணிவான செய்திகளை எழுத ஆரம்பிக்கின்றேன். மாதா டிவி என்றால் மனதுக்கு நிம்மதியும் நல்ல சுகமும் தருகின்ற டிவி என்றுதான் சொல்வேன். காலை 7 மணிக்கு தொடங்கி இரவு 10 மணி வரை பார்த்து கொண்டே இருக்கலாம் தந்தையே. கடவுள் வணக்கம் நிகழ்ச்சி ரொம்ப அருமை. ஒவ்வொரு நாளும் ஒரு குட்டி கதையுடன் தொடங்கும் தம்பி தமிழ்ஜோவுக்கு ரொம்ப நன்றி. அத்தோடு இப்போது இளமையாக தெரிகிறார்கள், ஏது தெரியுமா, தாடியை கட் பண்ணி இருக்கிறார்கள். மேலும் தந்தையே, இப்போது புதிய ஆண்டிலே நிறைய நிகழ்ச்சிகள், பாடல்கள் அருமையாக இருக்கின்றன. பாடல் என் தேவன் உன்னோடு இருக்கின்றார், இனி உன் வாழ்வில் மகிழ்ச்சி உண்டு என்ற பாடல் ரொம்ப அருமையாக இருக்கிறது தந்தையே. இல்லத்தில் இறையாட்சி, தினம் ஒரு திருப்பாடல், எடுத்து வாசி மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்றது. ஆராதனை ரொம்ப அருமை. எங்கள் வீட்டில் மே மாதம் டிவி எடுக்கவில்லை. ஒரு 10 நாட்களாக சொல்லி பார்த்தேன், காது கொடுக்கவில்லை. என் கணவர் ஒரு நாள் சொன்னேன், எல்லா சேனலும் வருது, மாதா டிவி மட்டும் வரமாட்டேங்குது, எனக்கு மாதா டிவி மட்டும்தான் வேணும், அது இல்லைனா எனக்கு பைத்தியமே பிடித்து விடும் என்று சொன்னேன் கோபமாக. உடனே இதை கட் பண்ணி விட்டு குடை மாட்டி விட்டார்கள். இப்போது அருமையாக தெரிகிறது. இப்போது இந்த லெட்டர் எழுத காரணம் புனித அந்தோனியாரை பற்றி அவர் செய்த ஒரு அதிசயம், புதுமை அப்படிங்கிறத தான் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஒரு சாட்சியாக பகிர்ந்துருக்கிறாங்க. அவங்க வந்து நடைபயணமாக அந்தோனியார் கோயிலுக்கு போயிட்டு இருக்கும்போது அவங்களுடைய பங்குல இருந்து நிறைய பேர் எல்லாம் சேர்ந்து போனாங்களாம் ஃபாதர். அப்போ இரவு நேரம் தங்க வேண்டிய இடம் வந்திருக்குது. அப்போ இவங்க முன்னாடி போன ஆண்கள் எல்லாம் முன்னாடியே போய் கெபில தங்கிட்டாங்க, பெண்கள் பின்னாடி நடந்து வந்திருப்பாங்க போல. அந்த நேரம் பைக்ல வந்த 2 பேர் இவங்களை வழிமறைச்சு இவங்களை என்ன பண்ணியிருக்கிறாங்க, செயினை பறிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்போ இவங்க கத்தி கூப்பாடு போட்ட நேரத்தில் அவங்க எந்திரிச்சு வர்றதுக்குள்ளே இவங்க கழுத்தில் இருந்த 11 பவுன் செயின், அப்புறம் 3 பவுன் இன்னொரு செயின், அந்த தாலி செயின் எல்லாத்தையும் சேர்த்து என்ன பண்ணிட்டாங்கன்னா மொத்தம் 14 பவுன் செயினை பறிச்சுட்டு ஓடிட்டாங்க போல். ஸோ அது இவங்களுக்கு லைஃப்பில் வந்து இப்படி ஒரு நடப்பயணம் போகிறப்ப இப்படி நடந்துருச்சுன்னு ரொம்ப இருந்திருக்கு. தொடர்ந்து அவங்க ஜெபிச்சிருக்கிறாங்க இது வேணும்னு. கரெக்டாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 1 வருடமும் 13 நாட்களும் ஆகியிருந்த நிலையில் அந்த திருடன் என்ன பண்ணியிருக்கிறாங்க, பிடிச்சிருக்கிறாங்க.
பிடிச்சது மட்டும் இல்லாமல் அவங்க இழந்து போன அந்த நகையும் திரும்ப என்ன பண்ணியிருக்காங்க, வீட்டுக்கு கொடுத்திருக்கிறார்கள் ஓராண்டு கழித்து அப்படின்னு. அப்போ அங்கேருந்து ஒரு காவல்துறை அதிகாரி அவங்களை கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க, இது உண்மையிலே இப்படி நடக்குமான்னு தெரியல, இப்படி ஓராண்டு கழிச்சு அந்த ஆட்களை பிடிச்சிடலாம், ஆனால் நகை கிடைக்குமாங்கிறது ஒரு சந்தேகம். ஆனால் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா கண்டிப்பாக உங்களுடைய கடவுள் உங்களோட இருக்கிறாருன்னு சொல்லி அவர் சொன்னார் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சாட்சியத்தை முடிக்கிறார் அப்படின்னு இந்த அடுத்த லெட்டரில் மற்ற விஷயத்தை எழுதுறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கிறாங்க. இவன் உங்கள் அன்பு சகோதரி செல்வம் தாசன் அப்படின்னு. ரொம்ப 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 நன்றிம்மா. பாருங்களேன், நம்ம நம்பிக்கையோட விசுவாசத்தோடு செய்கின்ற எந்த ஜபத்துக்கும் கண்டிப்பாக பலன் உண்டு. கடவுள் எப்போவுமே ஏன்னா ஆண்டவர் அவரை அண்டி போகிறவங்களை யாரையும் கைவிட மாட்டார். இறைவாக்குகள் நிறைய இறைவாக்கினர் அதை பற்றி சொல்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறாங்க, சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களும் எல்லாரும் என்னிடம் வாருங்கள் சொல்லி சொல்கிறார். இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? அதுதான் ஆண்டவரை நம்பி அவரை அண்டி போனால் எப்படிப்பட்ட காரியத்தையும் அவர் நமக்கு செய்து நிறைவேற்றி கொடுப்பார். இது பெரிய அந்த காவலர் சொன்னதான் நீங்கள் சொல்கிறீங்க, அது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்களேன். அவர் ஏன்னா ஒரு வருஷம் போய் அடுத்த நிமிஷமே உருக்கி அதை கட்டி ஆக்கி வேறு மாதிரி ஆக்கிடுவாங்க. ஆனால் உங்களுக்கு அதே செய்தி திருப்பி கிடச்சிருக்குன்னா உண்மையிலே இது கடவுளுடைய கரம் தான் அங்கே இருந்திருக்கிறது. மற்றபடி இப்போ எல்லா இனியதங்களுக்கும் நான் இதை சொல்கிறேன். நீங்கள் தொலைக்காட்சி மாத தொலைக்காட்சி பார்க்குறீங்க, எல்லா தொலைக்காட்சியும் அது கொடை வழியாகவோ இல்லாட்டி கேபிள் வழியாகவோ உங்களுக்கு வருது. திடீர்னு மாதா தொலைக்காட்சி மட்டும் வரலைன்னா அதற்கு காரணம் உங்களுக்கு யார் கேபிள் கனெக்ஷனோ டிடிஹெச் கொடுக்குறாங்களோ அவங்க தான் ஏதோ அங்கே பிரச்சனை பண்ணியிருக்காங்க. ஏன்னா உலகம் ஃபுல்லாக 90 லட்சம் பேர் பார்க்குறாங்க. அப்போ உங்கள் வீட்டுக்கு மட்டும் வரல, இல்லை உங்கள் ஏரியாவில் வரல அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு யாருக்கு நீங்கள் மாதம் 100 ரூபாயோ 200 ரூபாயோ 300 ரூபாயோ நீங்கள் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இதை கொடுக்குறியா இல்லை நாங்கள் நிப்பாட்டவா அப்படி நீங்கள் கேட்டால் அடுத்த செகண்டே நடக்கும். இல்லை உங்கள் ஏரியாவில் ஃபுல்லாக வரலையா, ஒரு 10 பேர் சேர்ந்து நீங்கள் அதை கேட்டிங்கன்னா இதுதான் ஏன்னா மாதா டிவி நம்ம போய் சேட்டலைட்டில் நிப்பாட்டுற வரைக்கும் நம்மளுடைய வேலை இல்லைங்களா. அதுக்கு மாதம் 10 லட்ச ரூபா வாடகை கொடுக்குறது நம்மளுடைய வேலை, அதை நம்ம செய்கிறோம். அதே மாதிரி டிடிஹெச் ஏர்டெல்லோ டாடா ஸ்கையோ வீடியோகானோ டிஷ் டிவியோ பிக் டிவியோ சன் டைரக்டோ நீங்கள் பார்க்குறீங்க. வருஷத்துக்கு 2 கோடி ரூபா நாங்கள் அதுக்கு டிஸ்ட்ரிபியூட் கொடுக்குறது எங்களுடைய வேலை. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில சேனல்லாம் 19 ரூபா 6 ரூபா 7 ரூபா 5 ரூபா 4 ரூபா அப்படின்லாம் போட்டிருப்பாங்க. மாதா டிவி ஃப்ரீன்னு போட்டிருப்பாங்க. ஏன் ஃப்ரீன்னு போட்டிருக்கிறாங்கன்னா கணம் இங்கேருந்து 2 கோடி ரூபா அங்கே போகுது, புரியுதுங்களா? அதனால் உங்களுக்கு ஃப்ரீ. அப்போ அதில் வரலன்னு சொன்னால் சரியாக வரலன்னா கஸ்டமர் கேர்னு ஒரு நம்பர் இருக்குது, அவங்களுக்கு கூப்பிட்டு என்னையா பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, வரலன்னா நாங்கள் மாற்ற போகிறோம் அப்படின்னு ஒரு 4 தடவை ஃபோன் பண்ணுங்களேன், ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். நான் தொடக்கத்துலேருந்து இதை சொல்லிட்டு இருக்கிறேன். இதை யாருமே வரலன்னா உடனே இங்கே ஃபோன் பண்ணுறாங்க ஆஃபீஸுக்கு இல்லையா. இப்போ ஒரு பெரிய கமர்ஷியல் தொலைக்காட்சி வரல, அந்த ஓனருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்பீங்களா? ஏதோ நம்ம நம்பர் எல்லாம் உலகம் ஃபுல்லாக அண்டார்டிகா வரைக்கும் நம்ம நம்பர் இருக்கலாம், உடனே ஃபோனை போட்டு வரல அப்படின்றீங்க. வரலைன்றதுக்கு மாதா டிவி சத்தியமாக காரணமே கிடையாது. வரலைன்றதுக்கு காரணம் உங்களுக்கு யார் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறானோ, உங்கள் கேபிள் ஆப்ரேட்டரோ உங்கள் டிடிஹெச்சோ இவங்க தான் காரணம், சரிங்களா? அப்போ நீங்கள் அவங்கள தான் கேட்டு டிமாண்ட் பண்ணணும், கேட்கணும். கேட்டால் மட்டும்தான் அழுகிற பிள்ளைக்கு தான் பால் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமாம், அதனால் நீங்கள் கேட்கணும். ஏன்னா உங்களுக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது. மாதம் மாதம் காசு வாங்குற சும்மா ஒன்று உங்களுக்கு அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணலையே, நீங்கள் காசு கொடுக்குறீங்க இல்லையா, அப்போ நீங்கள் தான் கேட்கணும். நீங்கள் எங்களை கேட்டு என்ன ஆக போகுது? ஒன்றுமே ஆகாது. அதனால் இதை தெரிஞ்சுக்கோங்க. இது பல தடவை நான் சொல்லியிருக்கிறேன், திருப்பி நான் சொல்கிறேன். அதனால் இதை தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் கேட்டிங்கன்னா அது நடக்கும். அதனால் சகோதரிக்கு எனது மனமார்ந்த பாராட்டுக்கள், நன்றி. தொடர்ச்சியாக எல்லாருக்கும் மன்றாடுங்க, நாங்களும் உங்களுக்கு மன்றாடுறோம். உங்களுக்கு அந்த இதை ஏற்படுத்தி கொடுத்த உங்களுடைய கணவருக்கும் எனது பாராட்டுக்கள். கடவுளின் ஆசிரியனாலும் உங்களோடு. ஸோ கண்டிப்பாக அப்படி கடைசி கடிதம் ஓகே. இன்னைக்கு மேரி மார்கரெட் அப்படிங்கிறவங்க சென்னை ஆதம்பாக்கத்தில் இருந்து எழுதியிருக்கிறாங்க. வெரி குட். ஐ திங்க் ஃபஸ்ட் டைம் எழுதுறாங்க எனக்கு, சென்னை ஆதம்பாக்கம். ஆமாம், இது வரைக்கும் நான் ரெவரண்ட் ஃபாதர் இன்று, அதாவது 25/6/24 அன்னைக்கு எழுதியிருக்கிறாங்க. காலை 11 மணி ஆராதனை வழிபாட்டில் குடந்தை மறைமாவட்டத்தைச் சேர்ந்த அருட்திரு குருவானவர் ஒருவர் மிகவும் சிறப்பாக வழிபாடு நடத்தினார். அவர் மோசே இறந்த பின் அவரது உடலை ஆண்டவரை அடக்கம் செய்தார் என்ற விவிலிய சான்றுடன் உரைத்தார். இதுவரை நான் விவிலியம் படித்திருந்தாலும் இதை கவனித்ததில்லை. மிகவும் நன்றி. யுவர் சின்சியர்லி மேரி மார்கரெட் அப்படின்னு சொல்லி. மேரி மார்கரெட், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இங்கே நம்ம சென்னையில் ஆதம்பாக்கம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. அதாவது நம்ம ஃபாதர்ஸ் எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய விவிலிய புலமை உள்ளவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்கள் அவங்க எல்லாருமே முறைப்படி விவிலியத்தை பைபிளை படித்தவர்கள். முறைப்படி
அது பலர் வந்து அந்த லத்தீன், கிரேக்கம், எபிரேயம் இதெல்லாம் படித்து தான் வந்து உங்களுக்கு வந்து அதை புரிந்து வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க இல்லைங்களா. அதனால் நம்ம மாதா தொலைக்காட்சியில் வரக்கூடிய விவிலியம் சார்ந்த நிகழ்ச்சிகளெல்லாம் எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ரொம்ப பிரயோஜனம். நிறைய எடுத்துவாசி, அன்றாட உணவு, வாழ்வு தரும் இறை வார்த்தை, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விவிலியத்தை முழுக்க முழுக்க விளக்குகின்ற அற்புதமான நிகழ்ச்சிகள். அதையும் நீங்கள் வந்து எல்லாருமே பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அதனால் இந்த அற்புதமான பாராட்டுக்கு எங்களது மனம் நிறைந்த நன்றி. கடவுளின் ஆசிரியனாலும் உங்களோடு. ஸோ சிறப்பு ஃபாதர், இன்றைக்கி வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்குது. நம்முடைய 10ஆம் ஆண்டு கொண்டாட்டம், அப்புறம் வந்து அடைக்கலராஜ் தந்தையினுடைய அந்த பயணம் குறித்து பேசியிருக்கிறோம். அன்பர்களுடைய கடிதம் நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்துட்டோம். ஒரு சிறிய ஜபத்தோடு நம்ம நிகழ்ச்சி நிறைவு செய்யும். இனி இதைகளே பல முறை ஒவ்வொரு முறையும் நான் சொல்வது இதுதான். மாதா தொலைக்காட்சியுடைய பணிகளுக்காய் முதலில் ஜெபியுங்கள். உங்களது ஜெபம் எங்களுக்கு மிக மிக தேவையாக இருக்கிறது. இரண்டாவது, மாதா தொலைக்காட்சியுடைய பணிகளுக்காக உங்களது பங்களிப்பு, உங்களது காணிக்கைகள், உங்களால் முடிந்த ஒரு 100 ரூபாய் மாதம். பல முறைகள் இருக்கிறது. அதை தொலைக்காட்சியில் பல முறை நம்ம போட்டுகிட்டே இருக்கோம். இன்னும் கூட வந்து 11 வருஷம் ஆச்சு. எப்படி அனுப்புறதுன்னு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. சில சமயத்தில் வருத்தமாக தான் இருக்குது. என்னப்பா இத்தனை தரம் நம்ம போடுறோம், இவ்வளோலாம் சொல்கிறோம், இன்னும் கூடயா தெரியாமல் இருக்கிறாங்கன்னு நினைக்கல. கொஞ்சம் வருத்தமாக, கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போது எவ்வளோ பெரிய காரியத்தை நாம் செய்கிறோம். கடவுள் எவ்வளோ பெரிய காரியத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அதில் உங்கள் பங்களிப்பு இருக்கின்ற பொழுது அதனுடைய ஆசீர்வாதம் கட்டாயம் உங்களுக்கு உண்டு. அதனால் ஜெபியுங்கள், இதற்காக உதவி செய்யுங்கள். ரெண்டையும் வந்து சேர்ந்து கண்டிப்பாக பண்ணுங்கள். இந்த நேரத்தில் கண்களை மூடி கடவுளுக்கு நன்றி சொல்லி நாம் கொண்டாடுவோம். எங்கள் அன்பை உருவான இயேசாண்டவரே, இந்த அற்புதமான வழிநடத்துதலுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்கிறோம். மாதா தொலைக்காட்சி 10 ஆண்டுகளை கடந்து 11வது ஆண்டிலே மிக சிறப்பாக உமது ஆசீர்வாதத்தினால் எங்கள் தாய் அன்னை மரியாளின் பரிந்துரையினால் நீரே எங்களுக்கு நடத்தி கொண்டிருக்கின்ற கிருபைக்காயும் நன்றி செலுத்துகிறோம். இதற்கான நிகழ்வுகளை நாங்கள் வேளாங்கண்ணி தாயினுடைய அந்த மடியிலே, அந்த திருத்தலத்தில் நாங்கள் நிறைவேற்றுவதற்கு எங்களுக்கு உதவியாக இருந்த அத்தனை அருட்தந்தையர்கள், தஞ்சை மறைமாவட்டம் மற்றும் எல்லாருக்காகவும் நாங்கள் நன்றியோடு இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வாதத்திலும் இந்த திருத்தலத்தில் வந்து செல்கின்ற ஒவ்வொருவருக்கும் அன்னையின் பரிந்துரையின் வழியாக நிறைவான ஆறுதலை நீர் அள்ளித்தர வேண்டும் என்று உங்களை கெஞ்சி கேட்கிறோம். அந்த திருத்தலம் இன்னும் பல மடங்கு அது உயர்ந்து வளர்ந்து மக்களுக்கு என்னாலும் ஆறுதலாக, ஆற்றலாக, வழிகாட்டியாக, அன்பாக அந்த திருத்தலம் அமைந்திட நீரே அன்னையின் பரிந்துரையின் வழியாக ஆசீர்வாதங்களை அள்ளித்தரும்படியாக கெஞ்சி கேட்கிறோம். அப்பா, எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாக இந்த ஜெபங்களை கெஞ்சி கேட்கிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே. என்றும் வாழும் உயிருள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸோ ரொம்ப மகிழ்ச்சி ஃபாதர். இனி இது எங்கள் ஒவ்வொருவரின் சார்பாக தந்தையவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி ஜோஸ். அன்பர்களே, நான் தொடக்கத்தில் கூறியது போல இங்கு பணியாற்றக்கூடிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் நாள்தோறும் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுத்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் குறித்தும், நிகழ்ச்சிகள் வாயிலாக நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள் குறித்தும் நீங்கள் தொடர்ந்து எழுதி அனுப்பி கொண்டிருக்கும் உங்களுடைய கடித கருத்துக்களே ஆகும். ஒரு வரியேனும் தொடர்ந்து உங்களுடைய கடித கருத்துக்களை எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி info@madatv.in மற்றும் நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய தபால் முகவரி வந்ததும் தந்ததும், மாதா தொலைக்காட்சி, 180 லஸ்கோவில் சாலை, மயிலாப்பூர், சென்னை 6004. அன்பர்களே, உங்களுடைய கடிதங்கள் தந்த மிகப்பெரிய மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் மரியின் மைந்தன் தமிழ்ஜோ மற்றும் அன்பு தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.